நல்ல ஹியூஜ் க்ரௌட். தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி, லார்ஜர் தேன் த நார்மல் ஒன். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை திரு செங்கோட்டையன் காட்டினாரு. ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு வேற யாராவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹீ கேன் கிரியேட் a huge change. முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டைய மறைங்க சார். GT Holidays and Dr. Srivarma Ayur Tharum Ayurveda presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. விஜய் அவர்களுடைய வாகனம், அதற்கு பிறகு ஒரு எம்டி ஸ்பேஸ், அதற்கு பிறகு வந்து விஐபி மாதிரி ஒரு கேலரி லாக் பண்ணி, அதற்கு பிறகு ஓபன் ஸ்பேஸ், அதுல 4 பக்கம் எக்ஸிட். அதுதான் நம்ம கேட்கிறோம். அதே கரூர்ல அந்த முட்டுச்சந்தில ஒரு கூட்டத்தை நடத்தாம நீங்க வந்து இதே மாதிரி வெளியில நடத்தினா வந்திருக்கும். புதுச்சேரியில வெளியில இருந்துச்சு, பகல்ல 11 மணிக்கு நடத்தினாங்க. இதே மாதிரி இருந்துச்சு, காத்தோட்டமா இருந்துச்சு, வந்தாங்க. அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. கண்ட்ரோல்டு கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. விஜய்க்கு ஆதரவாக பேசினார் பாண்டே, என்ன சிந்தல விஜய்க்கு எதிராக பேசுறாரு நீங்க நினைக்க கூடாது. செங்கோட்டையன் அவர்கள் இனிமே பாக்கெட்ல வந்து அம்மா அவர்களுடைய படத்தை தான் வச்சிருக்காரு. ஜெயலலிதா படத்தை யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஓட்டு கூட கிடைக்கும். அதுக்காக எந்த படத்தினாலும் வைப்பாங்க. திரு செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்த பிறகு கோயம்புத்தூர் முதல்வர் போனார்ல, எவ்வளவு வரவேற்பு. திரு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இப்ப வந்து அவர் ஏடிஎம்கே முந்தணும். அதனால தான் அண்ணால இருந்தார். முதல்ல பெரியார் மட்டும் வச்சிருந்தாரு, அப்புறம் அண்ணா வாட்டையை போட்டாரு, அப்புறம் இப்ப எம்ஜிஆர் சேர்த்தாரு. மற்றவங்க எல்லாம் ஏடிஎம்கே இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை கோட்பாடுல பின் எடுத்துருவாங்க. இவங்க மட்டும் இப்படின்னு சொல்ற கொள்கைனா 4 பேர் தான்: பாமக, நாம் தமிழர், பாஜக, கம்யூனிஸ்ட். விஜய் கட்சியில பதவி கிடைக்காம டிஎம்கே நோக்கி போனவங்க, விஜய் கட்சியில பதவி கிடைக்காம பிஜேபி நோக்கி வந்தவங்க. எனக்கு தெரியும் பெரியாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. 4 கை மாறும்போது கம்ப்ளீட்டா மாறிச்சு. பெரியாருடைய கொள்கை வந்து சுத்தமான கடவுள் மறுப்பு, அண்ணாவுடைய வந்து கடவுள் ஏற்பு, எம்ஜிஆர் வந்து கடவுள் வழிபாடு, ஜெயலலிதா வந்து கடவுள்ல முற்றிய பக்தி. அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாத பக்தி. அவங்களுக்கு அத மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்ட் சொல்லட்டும். இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். GT Holidays and Dr. Srivarma Ayur Tharum Ayurveda presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். ஈரோடில் நடந்த விஜயோட அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது கடந்த அவருடைய மக்கள் சந்திப்பு, அந்த மாநாடு, இதுலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதே மாதிரியான ஒரு மாநாடாக தான் இருந்ததா? மாநாடு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்ல முடியாது இருந்தது. நல்ல க்ரௌடு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரூரில் நம்ம வந்து அதிகபட்சமான கூட்டம்னு நம்ம பார்த்து 27,000 நம்பர் வந்து ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி மற்ற இடங்கள்லாம் தெரியல நமக்கு. திருச்சியிலையோ நாமக்கல்லையோ நாகப்பட்டினத்துலையோ அங்கே நமக்கு தெரியல. இப்படி இங்கே வந்து ஒரு நமக்கு நம்பர் வந்து ஒன்று தெரியுது. அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஹியூஜ் க்ரௌடு. அது வந்து ஒன்று வந்து தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடத்துனாங்க. அது ஒரு தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது. அப்புறம் திரு செங்கோட்டையன் அவர் அந்த சேர்ந்திருக்கிறார். அவர் அந்த சொந்த மண்ணை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது அண்டு அவர் வந்து தன்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை காட்டணும்னு நினைக்கிறார்ல. அப்போ வந்து அந்த மாவட்ட செயலர்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ வழக்கமான அந்த சின்ன பிள்ளைகள் மாவட்ட தலைவராக இருக்கிறதுக்கும் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கும் ஆர்கனைசர்ஸ் அவங்களாம் அதை நோன் பார்த்தார். சில கட்சிக்காரங்க வந்து நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, சில கட்சிக்காரங்க நல்ல ஆர்கனைசர் இருப்பாங்க. பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பெரிய ஆர்கனைசர். அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கூட்டத்தை அவரால் கூட்ட முடியும், நிறைய விஷயங்களை திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். இப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய 2-3 நாட்கள் தள்ளி வச்சு திரும்ப அதே போல் பெரிய இடம் பிடிச்சி தனியார் இடம் பிடிச்சி பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட மாநாடு மாதிரியான அவர் இருந்துச்சு. மற்றபடி விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய நிகழ்ச்சி கூட்டம் பேட்டர்ன் அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஹியூஜ் க்ரௌட், அதாவது லார்ஜர் தேன் த நார்மல் ஒன். வேற ஏதாவது ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு வேற யாராவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த க்ரௌடு வந்து இவ்வளோ க்ரௌடை வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் கூட்டியிருந்தாங்க. உங்களுக்கு நினைவு 2016 if I'm not wrong வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய இடங்களில் அலைய முடியல எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு. அப்போ வந்து வேலூர் மாவட்ட கேண்டிடேட்டெல்லாம் வந்து சேலத்துலேயும் திருச்சி இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 3-4 கூட்டம் மட்டும் போட்டு அதில் பண்டுட்டி ராமச்சந்திரன்லேருந்து சரத்குமார்லேருந்து எல்லா பெரிய கேண்டிடேட்ஸையும் வரிசை அனுப்பிட்டு 60 கேண்டிடேட்ஸாக போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க பெரும் கூட்டம் அப்போ கூட்டம், ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து ஆள் வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஈரோடு மாவட்டத்துக்கான கூட்டம். நான் ஏற்கனவே சொன்ன போல் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து தொகுதி வாரியாக போகிறார், இவர் வந்து மாவட்ட வாரியாக போகிறார். மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10-12 மாவட்டங்கிட்ட போய் பார்த்துருக்காரு. அதை கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு பெரும் கூட்டம். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை திரு செங்கோட்டையன் காட்டினார். கூட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது. அந்த வகையில் வித்தியாசமே தவிர மற்றபடி பேட்டர்னில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தை அழகாக அதை மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு அந்த பாத்தியிலையுமே வந்து ஸ்பேஸ்லாம் விட்டு நிற்க வைக்கணும்னு ஒரு 84 ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறமும் இது வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. கண்ட்ரோல்டு கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. இல்லை அப்படிலாம் நம்ம வந்து உடனே மறுநாள் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணால் நடக்க போகுது. அதே கரூரில் அந்த முட்டுச்சந்தில் ஒரு கூட்டத்தை நடத்தாமல் நீங்கள் வந்து இதே மாதிரி வெளியில் நடத்தினா வந்திருக்கும். புதுச்சேரியில் வெளியில் இருந்துச்சு, பகலில் 11 மணிக்கு நடத்தினாங்க. இதே மாதிரி இருந்துச்சு, காத்தோட்டமாக இருந்துச்சு, வந்தாங்க. அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஏதோ ஈரோட்டில் மட்டும் அப்படி இருந்துச்சுங்களே, புதுச்சேரியில் நடந்துச்சு. நீங்கள் வந்து அவங்க தான் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த தெருவிலே கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் மதுரையில்
நெல்லையில் அவுட்டர் நடத்துறாங்க, விக்கிரவாண்டில் அவுட்டர் நடத்துறாங்க, இப்போ ஈரோட்டில் அவுட்டர் நடத்துறாங்க, புதுச்சேரியில் அவுட்டர் நடத்துறாங்க. இதை மாதிரி அவுட்டரில் தனியார் இடங்கள் நடத்திட்டான்னு ஒன்று. அவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய க்ரௌடு வந்து தொகுதி வாரியானது. அவங்க வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை காட்டுறாங்க, வந்துட்டு போயிடுது. இப்போ ஒரு மாவட்ட வாரியாக பண்ணுறார். ப்ளஸ் இவர் வந்து கேரண்டியாக ஸ்டார், அதில் வந்து ஒன்று குழப்பம். அப்போ வந்து அது ஸ்டாருக்கான இருப்பு இருக்கும். அப்போ இவர்கள் முட்டுச்சல் நடத்தினது போது பிரச்சனை வந்துச்சு, இவர்கள் பொதுவெளியில் நடத்தும் போது பிரச்சனை இல்லை. இதைத்தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பேன்னு ஒரு 4 முனை சந்திப்பு வைக்கும்போது அங்கே அது வந்து 4 பக்கம் அடப்பு இருக்குல்ல. இப்போ இது திறந்த வெளி. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வாகனம், அதற்கு பிறகு ஒரு எம்டி ஸ்பேஸு, அதற்கு பிறகு வந்து விஐபி மாதிரி ஒரு கேலரி லாக் பண்ணி, அதற்கு பிறகு ஓப்பன் ஸ்பேஸ், அதில் 4 பக்கம் எக்ஸிட். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நீங்கள் இதை சொல்கிறீங்க பெரிய விஷயம்னு. கிரிக்கெட்டில் நமக்கு வந்து 1 லட்சம் பேர் சென்னையில் சேப்பாக்கத்தில் எவரி மேட்ச் கூடுறாங்க. ஒரு பிரச்சனை ஸ்டாம்பீடு வந்து கிடையாது, நெரிசல் கூட வந்து கிடையாது, கீழே கூட வந்து கிடையாது. ஏன் 10 கேட்டு, 10 என்ட்ரி, 10 அவ்வளோ விட்டு முடிஞ்சு. அப்போ 1 லட்சம் பேர் ஒரே இடத்துல திரள்றாங்க. 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் அவர் சொல்லலையே. அவங்களே 1 லட்சம் பேர் சொல்லி நீ 27,000 37,000 இருக்கலாம், 47,000 57,000 இருக்கலாம். 1 லட்சம் இல்லையே. அப்போ 1 லட்சம் பேர் சென்னை மாதிரி நடங்கல்ல. நீங்கள் அந்த ஸ்டேடியம் வந்து ரொம்ப பெருசு. சுற்றி பார்த்தீங்க திருவல்லிக்கணி, சேப்பாக்கணும், பூரா திருப்பி மவுண்ட் ரோடு, திருப்பி சின்ன இடங்கள் தான். ஆனால் வேறு டோரில் வேறு எக்ஸிட் வேறு என்ட்ரி கொடுத்து போகும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே ஆர்கனைசிங்கில் இன்னொரு கிளாரிட்டி இருந்திருக்கணும். அது முன்னாடி அடம் பிடிச்சாங்க, இப்போ வந்து அது அடம் பிடிக்கல, தெரிஞ்சுட்டாங்க. நம்ம மேலே பழி உழுதுன்னு தெரிஞ்சு வச்சு இப்போ பொது வெளியில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். தொண்டர்கள் மெச்சூரிட்டி ஆகலை, அந்த தலைமை நிர்வாகம் தெளிவுக்கு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய இடத்துலையுமே இன்னும் ஸ்டேஜ் போட்டு அவர் ஏன் பண்ணலை? ஏன் காரில் அவருடைய வண்டியில், அதுவும் அவர் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுற அதே வண்டியிலே நின்று பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஸ்டேஜ் போட்டானே, வேன் போட்டானே, அவ்வளோதான். 30 நிமிஷம் பேசியிருக்கோம். சந்தோஷம். ரெக்கார்டு உள்ளே அதிகமாக வந்து அவர் வந்து கட்சி துவக்கின நாளுக்கு பிறகு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 30 நிமிஷம் பேசியிருக்காரு. அவ்வளோதான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, திரும்ப பாருங்க, அவர்களுடைய ரசிகர்கள் / தொண்டர்கள் அவங்களுக்கு விஜயை பார்க்கணும். அவர் வந்து அந்த நேற்று கூட்டத்திலேயே ஈரோட்டுக்கு என்னென்ன தேவை, காளிங்கராயன் கால்வாய் இதை பற்றி பேசும்போது ஏதாவது அப்ளாஸ் இருந்துச்சான்னு பாருங்க. அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என்னைய பார்க்குறேன், விஜய் வருவேன், நான் அவங்க கொடுப்பேன். அந்த எங்கெங்கெல்லாம் அவருடைய டயலாக் வருதோ அங்கெங்கெல்லாம் அவங்க அப்ளாஸ் கொடுப்பாங்க. இவ்வளோதான். அதற்கு பின்னாடி முன்னாடி நீங்கள் ஒரு 10 கொள்கை விஷயங்களை பேசுங்க. யாருக்கும் என்னன்னே தெரியாது. என்னமோ தலைவர் பேசுகிறான்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு அங்கே சொன்னேன், அங்கே பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டோம், அண்ணா எம்ஜிஆருடைய தேர்தல் முறையை ஏற்றுக்கிட்டோம். பெரியாரோட கொள்கை என்னன்னு ஒரு தடவையாக சொல்லணும்ல. செலக்டிவாக எங்களுக்கு எது தேவையோ, எங்களுக்கு எது அதெல்லாம் ஓகே. நான் வந்து எல்லாம் 19 நீங்கள் போயிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான ஏக்கர், நிறைய திட்டங்கள், இப்படியே போக முடியாதுல்ல. ஒரு அமௌண்ட், ஒரு நம்பர். எனக்கு தெரிஞ்சு 207 பள்ளிக்கூடங்கள் மூடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் சொன்னார். அதுவும் இல்லைன்னு படக்குன்னு புசுங்க போட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் தான் பேச்சில் யூஸ் பண்றாரு. அரசு பள்ளிகள் 207 பள்ளிகள் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மூடலைங்க, கூட தான் வந்துருச்சு. போன வருஷம் கூட தான் வந்துருச்சு. ஒரு டேட்டா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரவு பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டெம்பரரிலி சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் க்ளோஸ்ட் அப்படின்றது தான் டேட்டா சொல்றதாக சொல்றாங்க. அது வந்து காமெடி. அது இன்னொரு பக்கம் பேசுவோம். நான் சொல்றேன், அது வந்து மொத்தமாக ஏதாவது 4 கூட்டுவாங்க, 4 குறைப்பாங்க. இதே செங்கோட்டையன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது நாங்கள் வந்து மூடலை, பள்ளிகளை சேர்க்கிறோன்னார். 3 பள்ளியாக இருந்தது 2 பள்ளியாக மாற்றுறோன்னார். அப்போ 2 பள்ளியில் சேர்த்துக்கிட்டோன்னு அவங்க புது வார்த்தை எதுனாங்களே, இலவசம்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இலவசமே கொடுக்க மாட்டோம், விலையில்லா அப்படிம்பாங்க. எல்லாம் காமெடி தான், புரியுங்களா? அது வந்து வேற சப்ஜெக்ட். நான் சொல்ல ஒரே ஒரு நம்பர் சொன்னார், அந்த நம்பர்லையும் டிஸ்பியூட் வந்துருச்சு. மற்றெல்லாம் 19 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் 19 ரூபாய் நீங்கள் கொண்டு வண்டி ஓட்ட முடியாது சொல்லுங்கள். நீங்கள் டேட்டா வைஸாக இப்படி இருக்குது, இப்படி இல்லை, நீங்கள் ஃபேக்டாக சொல்லணும். பெரியாருடைய கொள்கையை நாங்கள் ஏற்கிறோம், எங்களுக்கு தேவையான கொள்கை. சூப்பர். என்ன கொள்கை? அதை பேசுங்க. பெண்களுக்கு வந்து கற்பு வேண்டாம்னு சொன்னார், அதை ஏற்கிறீங்களா? தமிழ் காட்டுமராண்டி மொழின்னு சொன்னார், அதை ஏற்கிறீங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார், அதை ஏற்கிறீங்களா? கடவுளே ஒன்று இல்லை, கடவுளை கற்பு தரும் காட்டுமராண்டி சொன்னார், அதை ஏற்கிறீங்களா? எதை ஏற்கிறீங்கன்னு சொல்லணும்ல. எங்களுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் ரவிக்கை துணி போட்டதுனால வந்து ட்ரெஸ் விலை கூடி போச்சு சொல்லியிருக்காரு இல்லையான்னு கேளுங்க. பெண் எல்லாரும் ரவிக்கை போடுறதுனால துணி விலை கூடி போச்சு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அவங்க புத்தகத்தில் பாருங்க, முரசொலியில் பாருங்க. நீங்க என்னைய தேடாதீங்க, என்னைய கேட்காதீங்க. நான் கேட்கறது திரு விஜய் அவர்கள் பெரியாரோட எந்த கொள்கையை இருக்கிறான்னு சொல்றேன். இது அதுக்குன்னு போல எந்த கொள்கை? அதுதான் இந்த கொள்கை. நீங்க எதுக்கு சொல்ல வந்தானே, அந்த கிரௌடு 30 நிமிஷம் இருந்துச்சு, ஆர்கனைசேஷன் சொல்ல. அவர்களுக்கு தேவை விஜயை பார்க்க. விஜயோட கொள்கையெல்லாம் யார் விஜய்க்கே சொல்ல மாட்டார் பாவம். அவர் கூட இருக்கக்கூடிய ஆனந்தோ இவர். நீங்க அதே மாதிரி இவர் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க உள்ளே அதிகமான கொள்கைகளை பேசக்கூடிய மாதிரி அதை ஒரு சொன்னா இருப்பார். அவர் மக்களிடம் சென்று சேர் அப்படிம்பார். மக்களை சென்று சேர் யார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? உங்களுக்கு புரியுங்களா? எல்லாரும் சொன்ன உடனே திருப்பி சொல்லிட்டு அது என்னமோ எங்க கொள்கை மாதிரி கொண்டு வரல. எனக்கு அவர்களுக்கு கொள்கை தெளிவு கிடையாதுங்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. டே உள்ளது தொண்டர்களுக்கு அது தேவையும் இல்லை. அவர்கள் வர்றாங்க, அவங்க தலைவரை பார்க்குறாங்க, ஹாப்பியாகிறாங்க, கிளம்புறாங்க. அது நீங்கள் வந்து ஸ்டேடியத்தில் வச்சு பார்த்தாலும் பேசுவாங்க, நீங்கள் காலேஜுக்குள்ள வச்சு பேசினாலும் பேசுவாங்க, பொதுவெளியில் வச்சு பேசுகிறாங்க. எங்கனாலும் அவங்க தலைவரை பார்க்க வரோம், ரொம்ப ரேர். அப்போ 30 நிமிஷம் பேசினாரு, ஸ்டேஜ் வந்து போயிடாரு, அது நல்லதுதான். ஐடியாலஜி சரியா அவங்க இன்னுமே கிளியரா சொல்லலை. இப்போ நீங்க கூட சொன்னீங்க டே ஒன்லேருந்து சொல்றீங்க. ஆனால் அவர் இந்த விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நமக்கு கொள்கை பற்றி தெளிவில்லை, ஆனா உங்களுக்கு புரியுதா நம்ம கொள்கை, உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு. நான் தான் அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தேவையும் இல்லைன்ற. நான் அதாவது நான் சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு ஓகே, நீங்க சொல்றது எனக்கு ஓகே, நம்ம ரெண்டு ஓகே, பாக்குறவங்க ஓகேன்னு பார்க்கணும்ல. உங்களுக்கு புரியல? நீங்க கேட்குறீங்க, நம்ம ரெண்டு ஹாப்பி, அந்த மேட்டர் கிடையாதுல்ல. இங்க வாக்காளர்கள்ட்ட வாக்கு வேணும்ல, உங்க ஓட்டு வேண்டாம்னு சொல்லுங்க.
ஏன்னா யார் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு புரியுங்களா? அது கொள்கை தெளிவுன்னா என்ன நீங்க சொல்லுங்க, எந்த கொள்கையில தெளிவுன்னு சொல்லுங்க. அண்ணாவோட எந்த கொள்கை எடுத்திருக்கீங்க? அண்ணாவிசம்னா என்னன்னு எம்ஜிஆர்ட்ட கேட்குறாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. கலைஞர் நூறு சொல்லியிருக்கிறாரு, என்னங்க உங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் பாரு, இறைவன் இருக்கிறான். அவங்க பயங்கரமா இருக்கும். கடவுள் இருக்கிறாரா என்பது இல்லையா என்பதல்ல, கடவுள் எங்களை ஏற்கிறாரா இல்லையா என்பது முக்கியம். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு அப்புறம் எப்படி ஏற்பாரு? கடவுள் இல்லைன்னு எப்படி ஏற்பாரு? நீங்க லாஜிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி தலை சுற்றி, தலைவர் சொன்னார்ல கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் கொள்கை என்னன்னு கேட்டால் ஏதோ சீரியஸான விஷயம் நினைச்சார். அதெல்லாம் கொள்கைங்கிறது கிடையாது, ஒன்றும் கோட்பாடு கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம திருப்பி தென்னை மரத்தில் ஒரு கூத்து, பனை மரத்தில் ஒரு கூத்து. நம்ம வந்து மாநில அரசு சொல்லிட்டோம், ஒன்றிய அரசு ஒன்று சொல்லணும். எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருக்காங்களான்னு சொல்லுது. மத்திய நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொன்னாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து ஃபிஷர்மேனுக்காக நான் வந்தேன். இதே நாகப்பட்டினத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இன்னைக்கு இருக்கு அந்த கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க, 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, 14 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் நாகப்பட்டினத்தில் மீனவர் பிரச்சனைக்காக வரலன்னு கேட்கணும்ல. உங்களுக்கு புரியுங்களா? 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட இடத்துல ஒரே ஒரு துப்பாக்கி சூடு, வித்தியாசம் இல்லையா? அப்போ அது யார் காரணம்? அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்லையா? பேசுவாங்களா? கொள்கைக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ அதெல்லாம் தேடிட்டு இருக்க, சம்பந்தம்லாம் இடத்துல சம்பந்தம் தேடாதீங்க. அது குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அவனே விஜய்க்கு சொல்ல நினைக்கிறேன், திமுக என்ன கொள்கை வருபாடு அதுவும் உங்களால் சொல்ல முடியாது. நவோதயா பள்ளிக்கூடத்தில் திமுக எதுக்குறாங்களா, அதிமுக என்னன்னு கேளுங்க. அவங்க இன்னைக்கு வேணா அமைதியாக இருப்பாங்க, அவங்களும் இருக்கிறது மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி. அதில் கொள்கைங்கிறலாம் யாருக்கு எந்த அது தேவையில்லாம. நான் ஏற்கனவே பலமுறை கொள்கையில் 4 பேர் தான் பேச முடியும், மற்றவங்க பேச முடியும். திரு எம்ஜிஆர் அவர்களுமே வந்து அவருடைய பேச்சுக்களில் வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கலி ரொம்ப டீப்பாக போகாமல் அவர் தன்னை வந்து ஒரு ஏழை பங்காளன் அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணதோ, இல்லை மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னதோ அப்படி தானே அவருடைய பேச்சு இருந்தது. மேபி அந்த லெகசி இவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் அண்ட் அண்ணா கிட்ட இருந்து தான் நான் வந்து தேர்தல் அணுகுமுறை கடவுள் மறுப்பில் இருந்தார். அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற திருமூலருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். எம்ஜிஆர் தானே ஒரு பக்திமானா இருந்தார், ஜெயலலிதா ஒரு தீவிரமான பக்திமானா இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த கட்டம். பெரியாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. 4 கை மாறும்போது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பெரியாருடைய கொள்கை வந்து சுத்தமான கடவுள் மறுப்பு, அண்ணாவுடைய வந்து கடவுள் ஏற்பு, எம்ஜிஆர் வந்து கடவுள் வழிபாடு, ஜெயலலிதா வந்து கடவுளில் முற்றிய பக்தி, ரொம்ப திடமான பக்தி, அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாத பக்தி அவங்களுக்கு. சரிங்களா? இல்லை எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் அவ்வளோ பக்தி. அதை மாதிரி இவர் ஒரு ஸ்டேஜ் சொல்லட்டும். பெரியார் இருக்கிறார், பெரியார் நாங்கள் ஏற்கனவே இருக்கல, அண்ணாவை ஏற்கனவே சொல்லட்டும். எல்லாருமே பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், எல்லாம் காமராஜர், யாரை மறுப்பா? இதில் வேலு நாச்சியார் இவர் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரா? யார் இங்கே புதுசாக கொண்டு வந்திருக்காரு? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் அஞ்சலி அம்மாள் இருந்து உலகத்தில் யாருக்குமே தெரியாதா? ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு தலைவர், ரொம்ப தெளிவான கணக்கு. அதுக்கு மேலே நீங்கள் அதை யோசிக்காதீங்க. அம்பேத்கருக்கு ஒரு கம்யூனிட்டி, இதுதான் வந்து கம்யூனிட்டியாக சுருக்குற. அஞ்சலி அம்மாவோட கொள்கை இவங்க யாராவது ஒருத்தர் பேசிடட்டும். பட் கிரவுட் ரொம்ப இன்டராக்டிவாக இருந்த மாதிரி தானே இருந்தது. இவர் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப நாளைக்கு இந்த வீடியோ போடுங்க. அவர் நான் சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இந்த விஜய் பேச்சோட லிங்கை வந்து கீழே வேணா போட்டு விடுங்க, டவுட் பண்ணி பார்க்கட்டும். அவர் எங்கெங்கெல்லாம் கொள்கை கோட்பாடு காளிங்கராயன்லாம் பற்றி பேசுகிறாங்க, யாரும் சத்தமே இருக்காது. நான் இருக்கேன், நான் உங்களுக்காக வருவேன் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் டவுட் பண்ணி, எப்பா வருவீங்களா மாட்டீங்களாப்பா அப்படின்னு, உங்களை நம்பி தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? எனக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னன்னு செய்வேன். தலைவர் ஏதோ சொல்றாரு, பேசாம உட்காந்துட்டான். அப்புறம் அவரே கேட்குறாரு, எப்பா வரீங்களா மாட்டீங்களாப்பான்றார். ஆனால் ஆமாண்ணே அப்படின்றாங்க, உங்களை நம்பி தான்ப்பா வந்திருக்கேன். உங்களுக்கு புரியும் இது என்னன்னு யோசிங்க. அவருடைய கூட்டத்துக்கு கொள்கை தெளிவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது நாம் யாருக்குன்னே சேர்த்து சொல்ல. நீங்கள் விஜய் பற்றி கேட்டனால விஜய் சொல்ல, நாளைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார் பாண்டே, என்ன சிந்தரில் விஜய்க்கு எதிராக பேசுறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் விஜய் பற்றி கேட்டால் இதே பலமுறை சொல்லியிருக்கேன், வேற எந்த கட்சிக்குமே கொள்கை தெளிவு கிடையாது, சேர்த்து தான் சொல்கிறேன். மற்றவங்களாம் ஏடிஎம்கில் இருக்கிறவங்களாம் கொள்கை கோட்பாடில் பின் எடுத்துருவாங்க, இவங்க மட்டும் இப்படின்னு சொல்ல. கொள்கைனா 4 பேர் தான், பாமக, நாம் தமிழர், பாஜக, கம்யூனிஸ்ட். இந்த 4 பேர் தான் ஐடியாலஜி பேசுவாங்க. நீங்கள் வந்து திரு வீரபாண்டியன்ட்டையோ கம்யூனிஸ்ட் கல்ச்சர் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா கோட்பாடு கொள்கை பற்றி 10 விஷயம் பேசுவோம், நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பாமக பேசுவாங்க, ஐயா பேசுவார், அதை நாம் தமிழர் எங்கள் அண்ணன் பேசுவார், பிஜேபியில் வந்து கேட்க வேண்டாம், நீங்கள் எல்லாருமே பேசுவாங்க. இங்கே தான் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது, மற்றவங்கள்ட்டலாம் ஒன்றுமே கிடையாது. பட் வெற்றி அப்படின்னு வரும்பொழுது அதை தாண்டி தானே இருக்கு. இப்போ திமுக அதிமுக தான் அந்த வகையில டிவி கேட்கறது வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இவர் சொல்றது அந்த கிரௌட் கேட்கறாங்க அப்படிங்கும்போது உடனே ஜெயிச்சிருவாங்களா? அவங்க கேட்குறாங்கன்னா அது அந்த ஓட்டு கேட்குது. அது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், அதில் எந்த சேஞ்சும் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. அவர் தனியாக போட்டிட்டாருன்னு அவர் ஜெயிக்கிற பற்றியே உத்தரவாதமாக சொல்ல முடியாது. காங்கிரஸ் வருவோன்னு இருந்துச்சு, இப்போ வருமா இல்லையான்னு தெரியல, அநேகமாக வராது போல தெரியுது. 60-40 ஆயிடுச்சு. வராதுங்கிற 60யும் வந்தாலும் வரலாங்கிற 40 ஆகிப்போச்சு. அவர் தனியாக நின்னார் அப்படின்னா எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துவார், அவருக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அவர் வந்து ஒருத்தருடைய ஸ்பாய்லராக இருக்கலாம், ஒருத்தருடைய கிங் மேக்கராக இருக்கலாம். ஹீ கேன் கிரியேட் எ ஹியூஜ் சேஞ்ச் ஃபார் அதர்ஸ். அவர் என்ன பண்ணுவாருங்கிறதுல என்னுடைய நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாதிரி அவர் ஆட்சியும் பிடிக்க முடியாது, ஒரு எதிர்க்கட்சியாக முடியாது, சிங்கிள் டிஜிட் ஜெயிக்க முடியாது, அவரே ஜெயிப்பாராங்கிறத தொகுதியை பொறுத்து தான் சொல்லும். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து சேர போகிறாங்க.
சில கட்சியிலேருந்து வர போகிறாங்க, சேருவாங்க. அப்போ அவங்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்த அதே அங்கீகாரம், அதே எல்லாருக்கும் இடம் கொடுக்க கொடுக்கும் முடியாதுல்ல. அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அதே போலவே அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பொதுச் செயலாளர், எல்லாரும் இணை பொதுச் செயலாளர், எல்லாம் துணை செயலாளர் கொடுக்க வேண்டியது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏடிஎம்கே எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அவைத்தலைவர்னு வச்சுருவாங்க, 28 அவைத்தலைவர், துணைத் தலைவர் வச்சிருக்காங்க 60 தலைவர். அண்ணன் KS அழகிரி இருக்கும்போது போஸ்டிங்காக போட்டார் 300-400 பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர் 300-400. ஏன்னா என்னென்ன 300 ஆனே அப்படின்னா ஆளுக்கு ஒரு 100 பேர் கூட்டு வந்தா கூட நல்லா இருக்கும்ல தம்பி அப்படின்னாரு. பிஜேபிலையும் இருக்கு அந்த மாதிரி. ஆமா, எக்ஸாக்ட்லி. எஸ், எல்லாரும் பிஜேபியில் பதவி கொடுத்து ஆளு கூப்பிடுறாங்க. பிஜேபியில் நாளைக்கு நீங்க சேர போறீங்கன்னு தைரியமா இருக்கலாம். நான் பாருங்க, நான் 10 பேட்டி எடுத்திருக்கேன், எனக்கு என்ன போஸ்ட் கொடுப்பீங்க சொல்லலாம். உடனே பேட்டி துறை தலைவர் அப்படின்னு உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு பிரிவு தலைவர் கொடுத்தாங்க. அவங்க உள்ள நுழையிறதே போஸ்ட். தொண்டர்களும் யாருமே கிடையாது, எல்லாரும் காரியகர்த்தாம்பாங்க. நீங்க அண்ணாமலை அவர் கேட்டீங்கன்னா கீழே வந்து நான் ஒரு காரியகர்த்தா அப்படிம்பார். எல்லாருக்கும் ஆனால் வந்து உள்ள வரதே போது எல்லாரும் என்ன போஸ்ட் கேட்டு தான் வராங்க. இல்லை யார் ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு 100 ரூபா சம்பாதிச்சவங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம் அடைஞ்சவங்க எல்லாருமே உள்ளே வரும்போதே எனக்கு என்ன போஸ்ட்னு கேட்டு அந்த ஒத்து வந்தா வர்றாங்க. நான் வந்து திமுக போறேன்றாங்க. அவங்க தான் அவ்வளோதான் ஐடியா இருந்துச்சு. பதவி கொடுத்தா பிஜேபி, பதவி கொடுக்க நான் திமுக போறேன். இந்த ரேஞ்சில் இருக்கு. விஜய் கட்சியில் பதவி கிடைக்காம டிஎம்கே நோக்கி போனவங்க, விஜய் கட்சியில் பதவி கிடைக்காம பிஜேபி நோக்கி வந்தவங்க எனக்கு தெரியும். ஈரோடு கூட்டத்தில் முதல்ல அந்த மாவட்ட செயலர் பேசினாரு, அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசினாங்க. புரோட்டோகால் பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து யாருக்கு அப்புறம் யாரு ஹைரார்க்கியா, டிவிகேவோட ஹைரார்க்கி, அவங்களெல்லாம் போய் பாவங்க. இப்பதான் கட்சி ஏங்க நீங்க போய் எல்லாத்தையும் போய் பாய்க்கலாம் அப்படி பண்ணி அப்படி ஏன் பிள்ளையார் சொல்லி போடல, ஏன் முற்றுப்புள்ளிக்கெல்லாம் கேட்குறீங்க. செங்கோட்டையன் எதுக்கு முன்னாடி பேசினாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா அத்தனை பேசுறாங்க. சரி, ஆதவர்ஜுனாவும் மற்றவங்களும் அவ்வளோ அட்ராக்டிவா பேசக்கூடியவங்களான சில நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னா, திரு EVK சிலங்கோன் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது ஒன்று செஞ்சார். குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க, EVK சிலங்கோன் மாநில தலைவர். EVK சிலங்கோன் பேசிட்டு அப்புறம் குஷ்பு பேச வைப்பார். ஏன்னா குஷ்புவை பார்க்கணுங்கிறது தான் மொத்த கூட்டம் வந்திருக்கு. EVK மாநில தலைவராக இருந்தாலும் திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப மெக்னானிமஸாக அவர் என்ன பண்ணாருன்னா, நான் முதல்ல பேசிடுறேன், ஏன்னா நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் பேசும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை அவ்வளோ பெருந்தன்மையாக அவர் நடந்துக்கிட்டு அவர் முதல்ல பேசிட்டு குஷ்பு கடைசி பேசுகிற புரோட்டோகால் அப்படி கிடையாது. அதை மாதிரி ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளராக இருந்தாங்க. இப்போ ஆதவர்ஜுனா பேசினாருன்னா கூட்டம் அள்ளிரும், ஆனந்த் பேசினாருன்னா அப்படியே கூட்டம் வந்து கரகோசம். எல்லாரும் நம்ம தளபதி தலைவர் விஜய் வருவார், விஜய் வந்து வருங்காலம், விஜய் வந்து எதிர்காலம், விஜய் வந்து நல்ல காலம், இதையே தான் அந்த 4 வரியை தவிர வெறும் அவங்க பேரை தவிர வெறும் சொல்கிறக்குள்ள அது கரெக்டாக ஒரு அப்ளாஸ் சொல்லுது, அதோட முடிஞ்சு போயிறாங்க. அதை ஏன் புரோட்டோகால் அவங்க ஃபாலோ பண்ணல, அது புரோட்டோகால் வேறு வச்சிருக்காங்களா எனக்கு ஒன்றும் தெரியல. திரு ஆனந்த் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆகிட்டார். மெக்னானிமிட்டியில் அண்ணன் இளங்கன்னு சொன்ன மாதிரி, சரி யாருனாலும் வாங்கப்பா என்னை அங்கே வச்சிருந்தா போதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். அதனால் வர்றவங்கலாம் இடையில சரிக்கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் அவர் வெளியே வந்து முதல்ல அவர் பேசிட்டு போயிறார். ஆகச்சிறந்த பேச்சாளராக மற்ற எனக்கு தெரியல. அப்போ பின்னாடி வந்தவங்களாம் நிர்மல்குமார் பயங்கரமாக பேசினாரா, அருண்ராஜ் பயங்கரமாக பேசினாரா, அவங்களுடைய புரோட்டோக்கால்லாம் என்ன எனக்கு தெரியல. அவங்களுக்கும் தெரியாது தான் நினைக்கிறேன். அவங்க வந்து சரி அடுத்து நீங்கள் போங்க அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு வருவாங்க நினைக்கிறேன். இது வந்து முதல்ல இவர் கடைசியில் தலைவர் அந்த மாதிரிலாம் புரோட்டோக்கால் வச்சுருக்காரு, நான் அறியல. செங்கோட்டையன் அவர்கள் இனிமே பாக்கெட்டில் வந்து அம்மா அவர்களுடைய படத்தை தான் வச்சிருக்கிறாரு. என்ன அதை கன்வே பண்ணுது? அவருக்கு இன்னும் டிவிக்கேல ஃபுல்லாக ஒரு இமோஷனல் அட்டாச் ஆகலையா? ரொம்ப பொருந்தி போகுது. அட்டாச்லாம் இல்லை, பயங்கர அட்டாச் ஆகிட்டாரு, ஒட்டிக்கிட்டாரு. அவரே சொன்னார்ல ஃபெவிகாலை வச்சு ஓட்ட மாதிரி அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி பயங்கரமாக ஓட்டிக்கிட்டாரு. என்ன காரணம்? இவங்களே ஏடிஎம்கே ஓட்ட தான் ஆட்டைப்பட பார்க்குறாங்க. நானே ஏடிஎம்கே தான், அதெல்லாம் குஷி. திரு செங்கோட்டையன் கட்சியில் சேர்ந்த பிறகு கோயம்புத்தூர் முதல் முறை போனார்ல, எவ்வளோ வரவேற்பு. ஏன் அந்த வரவேற்பு? அவங்களுடைய கொண்டாட்டத்தை, அவங்களுடைய ஜூபிலியன்ஸை காட்டுறாங்க. தே ஆர் ஹாப்பி பட் வாட் ஹேப்பன்ட். அவங்க செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய லக்கி பிரைஸ். அவங்களுக்கு நான் பலமுறை சொல்லிக்க மாற்றி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் திரு செங்கோட்டையன் வந்தது. அதனால ஏடிஎம்கேடைய பேனர்லேயே இருந்தார், இன்னும் சந்தோஷம். ஏடிஎம்கே அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களாக ஒரு நல்வாய்ப்பாக முதல்ல நிற்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திரு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அவர் ஏடிஎம்கே முந்தணும். அதனால தான் அண்ணாவில் இருந்தார். முதல்ல பெரியார் மட்டும் வச்சிருந்தாரு, அப்புறம் அண்ணா வாட்டையை போட்டார், அப்புறம் இப்போ எம்ஜிஆர் சேர்த்தார். தேர்தல் வழிமுறைகளில் அண்ணா வந்து பிளஸ் எம்ஜிஆர் என்ன வழி பண்ணாங்க? அண்ணாவும் எம்ஜிஆரும் பண்ணாத என்ன கலைஞர் பண்ணாரு? கலைஞர் பண்ணாத என்னதை இவங்க 2 பேரும் பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கே ஓட்ட ஆட்டை போடணும். ஏடிஎம்கேல அதிருப்தியில் இருக்கிறவங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா நினைச்சவங்க, அண்ணாமலை மாறிட்டாரு நினைச்சவங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குரூப் வந்து ஒரு டைலமுள்ள இருக்குது. அந்த குரூப்போட ஓட்டு ஆட்டை போடுறதுக்கான முயற்சி, வேற எதுவுமே கிடையாது. அதுல அண்ணன் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். முடிஞ்ச விஜய் கூட வச்சுக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இவர் 2 கேள்வி கேட்டாலும் பயம் இருக்கு. 91 94 நடந்தது நல்லாட்சியா? ஜெயலலிதாவுடைய கன்விக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஊழலுக்குன்னு சொல்லி சொன்னார், என்ன நினைக்கிறீங்க? 4 கேள்வி கேட்டாருன்னு கொஞ்சம் கன்வின்ஸ்டர். அண்ணன் செங்கோட்டை வந்து மாண்புமிகு அம்மா இதே எதுவும் எங்களுக்குலாம் தெய்வம்னு வந்து RB உதயகுமார் மாதிரி ஒரே இடத்துல அடிச்சிருவார். அதனால் அவர் தெய்வம்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதனால வந்து இவர் படம் வச்சா சந்தோஷம், அவர் படம் வைக்கலாம். அது படத்தில் புஷியானந்த் எம்ஜிஆர் படம் வச்சிருங்க, ஆதவர்ஜுனா அண்ணா படம் வச்சிருங்க, இன்னொருத்தர் சிடி முகுமார் இந்த படம் வச்சிருக்கணும், அதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா படத்தை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஓட்டு கூட கிடைக்கும். அதுக்காக எந்த படத்தினாலும் வைப்பாங்க. மேபி அது விஜய் அவர்களோட ஜெனராசிட்டியாக இருக்கலாம்ல, அதனால பரவாயில்ல. உங்களுக்குன்னு என்னங்க இருக்குது? இவ்வளோதாங்க கேள்வி. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு போகிறது. பயந்தவங்கலாம் புளிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கங்கன்னு, நல்ல மனுஷன் அவர் மேலே படுத்துக்கங்க. அப்போ கடைசியாக கிடைக்கிறக்கா சொன்னார். உங்களுக்கு ஐடியாவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? நான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன
என்னத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? திமுக அதிமுக இன் வாட் வே யூ ஆர் டிஃபரண்ட்? திமுகவை உருவாக்குன அண்ணா உங்களுடைய தலைவர், ரைட்? திமுக பொருளாளர் இருந்த எம்ஜிஆர் உங்களுடைய வழிகாட்டி. ஜெயலலிதாவுடைய படத்தை பாக்கெட்ல போட்டுக்கலாம். இன் வாட் வே யூ ஆர் டிஃபரண்ட் நான் கேட்கிறேன். இல்ல அவரு வந்து திமுக வந்து ஊழல் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து தீய சக்தின்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, ஊழல் பண்ணாங்க. நீங்க ஆட்சிக்கு வரல, ஊழல் பண்ணல. நீங்க ஆட்சிக்கு வந்தா தானே தெரியும் ஊழல் பண்ணீங்களா இல்லையான்னு. புரியுங்களா? ஆட்சியில் இருந்த அண்ணன் ஜி.கே. வாசன் இருக்கிறார், அவர் அமைச்சராக இருந்தார், அவர் ஊழல் பண்ணலன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் ஊழல் பண்ணலன்னு சொல்றேன், நீங்க ஏன் கைதட்ட மாட்டேன்றீங்க? ரங்கராஜ் பாண்டே ஊழல் பண்ணலங்க. ரங்கராஜ் பாண்டே பதவியிலே இல்லையே, ஊழல் பண்ணலன்னு என்ன பெரிய விஷயம் புரியலையே. பதவியில இருந்துட்டு பண்ணாத ஒருத்தர் தான் நீங்க பிடிக்கணும். அப்படி நமக்கு தெரிந்து முழுமையாக கப்பல் போக்குவரத்துறை வச்சிருந்தா திரு ஜி.கே. வாசன் 5 வருஷம் பதவியில் இருக்கார், அமைச்சராக இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கார். ஒரு ஊழல் பண்ணல, ஒரு ஊழல் கொடுத்துட்டு வரல. அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த பதவியிலுமே இல்லை, ஊழல் பண்ணல, அதுல என்ன பெரிய விஷயம் எனக்கு புரியலையே. நிறைய பேர் சொல்லாம சீமான் ஊழல் பண்ணல, வைகோ ஊழல் பண்ணல, பதவியில இல்ல. நீங்க பதவியில உட்கார்ந்த பிறகு நீங்க சொல்லணும். வந்தா கண்டிப்பா ஊழல் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. அதான் நானும் சொல்றேன், வந்தா ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது சொல்லுவீங்களா? இல்ல நிறைய விஷயம் சொல்றாருல்ல. நான் செங்கோட்டையன் எந்த கட்சியில இருந்தார்? அதிமுக மேல ஊழல் புகார் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் இல்ல செங்கோட்டையன் 2016 அவர் இருந்தாரா இல்லையா? 2017 திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி சுத்தமானவர்னு இவர் ஏற்றுக்கிடுவாரா? அப்ப எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த வேண்டியதானே? அதிமுக ஆகாது, அதிமுக இருக்கிறவங்க ஆகும். எனக்கு புரியலையே. ஜெயலலிதா எம்ஜிஆர் ஊழல் பண்ணவங்க, ஆனா எங்களுடைய தலைவர்கள் எப்படி? எனக்கு புரியலையே. நீங்க சொல்லுங்க, அவர்கள் பரிசுத்தாவின்னு சொல்லுங்க, இல்ல குற்றமானவர்கள் சொல்லுங்க, இல்ல குற்றம் ஏதாவது ஒண்ணு. வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? அதிமுக ஓட்ட ஆட்டே போறத வேற என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்ப எப்படியும் அரசு பொறுப்புல இருக்கிறவங்க, ஆட்சி பண்ணக்கூடியவங்க செய்யக்கூடிய தவற சுட்டி கட்டி தானே எலெக்ஷன் கேம்பெயின்ல எனிவேஸ் பேச முடியும். அது வேறங்க. நானும் சொல்றேன், உங்களுக்கு கொள்கை எதிரி, தேர்தல் எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்றீங்கல்ல, என்ன எதிர்ப்புன்னு சொல்லுங்கன்ற. நான் உங்களுக்கு ஐடியாலஜி ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறேன். திமுகவோட எந்த விஷயமா திமுக ஒன்றியம் சொல்லி நீங்க ஒன்றியம், நீங்க பிறந்தலேருந்து ஒன்றியம் சொல்லிட்டு இருந்தீங்களா? உங்க அப்பா உங்களுக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கொடுத்திருக்காரு, அவ்வளவு அறிவு கொடுத்திருக்காரு, என்னைக்காவது ஒன்றியம் சொன்னாரா? இல்ல சரியான விஷயம் வந்தா யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஏத்துக்கலாம். அதுதான் சொல்றேன், நான் தீய சக்தியை ஏடிஎம் கிட்ட ஆட்டே போடுவேன், ஒன்றியம் திமுக கிட்ட ஆட்டே போடுவேன். நீங்க என்ன செய்வீங்க? அவர் சொல்றாரு இல்லையா, அதாவது நான் காஞ்சிபுரத்துல வந்து சொன்ன சில விஷயத்தை வந்து தப்பா எல்லாரும் டீகோட் பண்ணியிருக்காங்க. சரியா நான் தப்பா டீகோட் பண்ணிட்டாங்க, நீங்க சரியா டீகோட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வீடுன்னு சொன்னீங்க, சொன்னாரா? தப்பா டிகோட் பண்ணுங்க. இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு இருக்கு, கலைஞர் வீடு சுத்திட்டு இங்க இருக்குது, இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்பவே இருந்துச்சு, இப்போ வந்து பிஎம் யோஜனா இப்ப இருக்கு, சோலார்ல வீடு கொடுக்குறாங்க, ஏற்கனவே இருக்குது. நீங்க என்ன செய்யறீங்க? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இருக்கதானே செய்றாங்க. வாடகை வீட்டுல நேத்து எவ்வளவு இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு இருக்காங்க? 30 வருஷம் முன்னாடி விஜயோட சம்பாத்தியம் என்ன, இன்னைக்கு என்ன சம்பாத்தியம்? 30 வருஷம் ஆகும்ல, முத நாள் வர முடியாதுல்ல. 30 வருஷம் இன்னைக்கு இருக்கிற சம்பளம், இன்னைக்கு ஒரு 200 கோடி வாங்கினாரு ஒரு பேச்சுக்கு. நம்ம அண்ணன் சொன்னாரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபான்னு, செங்கோட்டையன் சொன்னாரு 500 கோடி வேணா, வருஷத்துக்கு 200 கோடி ரூபா வச்சுங்க. இன்னைக்கு 200 கோடி ரூபா. 30 வருஷம் முன்னாடி விஜய் 200 கோடி ரூபா கொடுத்துருப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்ப 30 வருஷம் முன்னாடி 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி அப்படித்தானே கூடும். அப்ப நேத்து வரைக்கும் 100 பேருக்கு வீடு இல்ல, இன்னைக்கு 80 பேருக்கு வீடு இல்ல, நாளைக்கு 60 பேருக்கு வீடு இருக்காது, அப்படித்தானே குறையும். ஒரே நாள்ல 140 கோடி வீடு கட்ட முடியுமா? மருமக நாளைக்கு தனி கொடுத்துரும் போறேன்னு சொல்லுவா, 4 கழிச்சு காலை வீடு கட்டணும். ஒரு வீடு கட்டினா 2 வருஷம் ஆகாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க வறுமை ஒழிப்புல வந்து மத்திய அரசு மாபெரும் சாதனை பண்ணிருக்குன்னு உலக வங்கி ஒத்துக்கிடுது, IMF ஒத்துக்கிடுது, UN ஒத்துக்கிடுது. 25 கோடி பேர் வறுமை கோட்டில் வெளியே வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? 14 வருஷத்துல 14 வருஷத்துல வெளியே வந்திருக்காங்க. 14 வருஷம் 11 வருஷம் இவங்க கவர்மெண்ட் கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? வறுமை கோட்டில இருந்து வெளியே வரது உங்களுக்கு முக்கியமா இல்லையா? வாடகை வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்களே, அப்ப என்ன செய்ய முடியும்? 80 லட்சம் பேருக்கு நம்ம 5 வருஷம் வந்து இலவசமான தானியம் கொடுத்தாங்க. மாநில அரசுக்கு ஒரு செலவு கிடையாது, 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட். 80 கோடி பேர் 5 வருஷம் நான் ஸ்டாப் எவ்ரி மந்த் 100% ஃப்ரீ. ரேஷன்ல வந்து பூரா மத்திய அரசுடைய நிதி, மாநில அரசு காசு கொடுத்துச்சா மத்திய அரசுக்கு ஒதுக்குன நிதி, அது எப்படி கொடுப்பாங்க? அப்படி என்ன சொல்லலாம் ஈஸியா, நான் எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பைக் கொடுப்பேன். போன முறை திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிரதமர் வந்து கொடுத்துட்டு போனார் ஸ்கூட்டி, அவங்க ஸ்கீம்ல அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. அப்ப கவர்மெண்ட் அறிவிச்சு நின்றுச்சு. போன முறையே கொடுத்துட்டாங்களே பெண்களுக்கு ஸ்கூட்டி திட்டம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார். 2021 தேர்தல் அறிக்கையில ஏடிஎம்ல இருந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பிரதமரே வந்து கொடுத்தாரு ஸ்கூட்டி. அவர் இதெல்லாம் அவங்களாவே அதுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு தற்சார்புள்ள ஒரு சிஸ்டம் ஏற்படுத்த, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்த. அதுதான் ஐ கம்ப்ளீட்லி என்டார்ஸ் இட். அதுதான் சீமான் சொல்லிட்டு இருக்காரு, அதுதான் பாரத பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவா தானே சொல்றாரு அவர். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லலங்க. ஜெயலலிதா கெட்டவர்னு சொல்லல, எம்ஜிஆர் கெட்ட. நான் வந்து எம்ஜிஆர் தலைவரா மதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. எம்ஜிஆர் கெட்டவன் அண்ணா அவர்கள் சொல்றதுக்கு எனக்கு ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, நீங்க என்ன செய்றீங்கன்னு நான் கேட்கிறேன்.
உங்களுக்கு புரியுங்க? நான் கேட்கறது ஏல்தாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரை வச்சு தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும். அதுக்கு அரசியலில் மாஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்குறாங்கன்ற உங்கள்ட்ட என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறேன். இவ்வளோதான். அது வந்தால் தானே இந்த வித்தியாசத்தை காமிக்க முடியும்னு மேபி அவர் நினைக்கலாம். அவர் அதான் சொல்கிறாரு இல்லையா, நான் வந்து வந்தா கேட்டுட்டீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்தா என்ன செய்வாருங்கிறது ஊழல் பண்ணாமல் இருக்கலாம், நான் மறுக்கல. வந்தா ஊழல் பண்ணலாம், அதையும் மறுக்க முடியாதுல்ல. வந்தா ஊழல் பண்ண மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஊழல் பண்ணுவாருங்கிறதுக்கு உத்தரவாதம். ரெண்டுமே அன்சர்டனிட்டி தான் நான் சொல்ல வரேன். வந்தா தானே தெரியும், வராத இருக்கிறவங்க போய் நான் பார்த்து சொல்ல முடியாதுன்ற நான். GT Holidays and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. GT Holidays and Dr. Shivarma Ayul Tarum Ayurveda presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant.